எப்படி எனக்கு ஆண்டவர் நேர்த்தியா செய்யறான்னு நீங்க சொல்றீங்க? அந்த வசனம் பதில் சொல்லுது பாருங்க. கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆனா ஏன் எனக்கு இது நடக்குது? அது என் அறிவால என்ன செய்ய முடியல, அறிய முடியாது. அந்த நேரத்துல முணுமுணுத்துறாம நீங்க தேவனை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இந்த பாதையில கடந்து போங்க. எத்தனை பேருக்கு சத்தியம் மனசுலாயிட்டு இந்த நேரத்துல? ஹalleluya. ஏய், நீ ஜெபம் பண்ணினா தூக்கி சிங்க கொகையில போட்டுருவோம் நாங்க. பயந்தாரா தானியேல்? சொல்லுங்க மக்களே, அந்த சவாலை நினைச்சு பயந்தாரா? நீ இந்த சிலையை ஆராதிக்கலனா உன்னை தூக்கி எரிகிற தீச்சோலையில போட்டுருவோம் நாங்க. அந்த 3 இளைஞர்கிட்ட பயந்தாங்களா? சொல்லுங்க மக்களே. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சிலையை அவங்க ஆராதிக்கல, அவங்க வணங்கல. நான் என் தெய்வத்தை மட்டும் தான் வணங்குவேன் நின்னு பிடிச்சாங்க பாருங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், இந்த சவால் எனக்கு நேரானது கிடையாது, என் கூட இருக்கிற ஆண்டவருக்கு நேரான சவால். தீயில தூக்கி போட்டாங்க, ஆனா தீ அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல. சவாலை முறியடிக்கிற தேவன் அவர்களோடு கூட உலாவினார் இல்லையா? ஹalleluya. ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். வெறும் மனுஷங்களை மட்டும் நினைச்சிடாதீங்க. சத்துரு உங்க கூட போராடிக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறேன் பல தேவ பிள்ளைகள்ட்ட. உன்னாலெல்லாம் விடுதலையே பெற முடியாது, உனக்கெல்லாம் விடுதலையே கிடையாது, வாழ்க்கை பூரா போராட்டம் தான். அப்படி நம்ம உங்களுக்கு நேரம் சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறானா? இன்னைக்கு அப்பா சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வேன். உனக்கு நேரா உன்னை பயமுறுத்துறபடி அவன் விடுகிற அந்த சவால், அது உனக்கு நேரானது அல்ல மகனே மகளே, அது எனக்கு நேரானது. நீ பயப்படாத, நீ தைரியமா நில்லு, உன் ஜெபத்துல தரித்து நில்லு, உன் முழங்கால முடக்கு. அந்த சவாலை நான் ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இதை சொல்லுகிறார்.